Hi students, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அண்ட் இன்ஃபைனைட்லி சார்ஜ்டு வயர் பார்த்தோம். இங்கே சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் பார்க்க போகிறோம். ரைட். அப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட்டை கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் கன்சிடர் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். அது எப்படிப்பட்ட பிளேன் ஷீட்னாக்கா சார்ஜ்டு பிளேன் ஷீட். ஸோ இப்போ இங்கே என்ன சார்ஜ் கொடுத்துருக்கு? பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்கே இந்த சிக்மா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சார்ஜ் பர் ஏரியா. ஓகேங்களா? ஸோ சிக்மானா என்ன? சார்ஜ் பர் ஏரியா. ஸ்டூடெண்ட்ஸ் இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ சிக்மா என்ன அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. ஓகேங்களா? சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. பட் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னாக்கா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேங்களா? இங்கே சிக்மா என்ன அப்படின்னாக்கா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேங்களா? ஸோ அங்கே லீனியர், அதனால் சார்ஜ் பர் லென்த்து. இங்கே சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, அதனால் சிக்மா ஈக்குவல் டு சார்ஜ் பர் ஏரியா. ரைட். ஓகேங்களா? அப்போ சிக்மானா என்ன? சார்ஜ் பர் ஏரியா. அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளோ சார்ஜ் இருக்கான்? சிக்மா சார்ஜ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து அப்போ இந்த ஷீட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் பியை மார்க் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஷீட்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் பாயிண்ட் பியை மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த பாயிண்டில் தான் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். ரைட். இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ண என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷீட்டுக்கு மேலேயும் இந்த ஷீட்டுக்கு கீழேயும் 2 ஏரியாவை கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே பாருங்கள், இப்போ இந்த பாயிண்ட் இருந்து ஒரு நிமிஷம். ஓகே இப்போ பாருங்கள், இப்போ இந்த பாயிண்ட் இருந்து ஓகே பாரு, இந்த பாயிண்ட் இருந்து இந்த இடத்துல ஒரு ஏரியாவை மார்க் பண்ணுறோம். அதேமாதிரி இந்த பாயிண்ட் பியிலிருந்து இந்த இடத்துல ஒரு ஏரியாவை மார்க் பண்ணுறோம். சரிங்களா? இப்போது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டை இந்த டைரெக்ஷனில் ப்ரொவைட் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டை இப்படி ப்ரொவைட் பண்ணோம். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை 2 காம்போனண்ட்டாக டிவைட் பண்ணலாம். இது ஒரு காம்போனண்ட், இது ஒரு காம்போனண்ட். அதேமாரி கீழே இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை 2 காம்போனண்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது? அப்வர்ட். இந்த காம்போனண்ட் எப்படி இருக்குது? டவுன்வர்ட். ஸோ ரெண்டுமே என்னவாயிடுங்க? கேன்சல் டு ஈச் அதர். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷனில் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது? ரைட் சைடு. ஓகேங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதுங்க? ரைட் சைடு. ஸ்டூடெண்ட்ஸ் இதை புரிஞ்சிக்கணும். ரைட். அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதுனாக்கா ரைட் சைடில் ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே? அட் பாயிண்ட் பி. ஓகே, இப்போது இந்த ப்ராப்பர்ட்டியால் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம சூஸ் பண்ணக்கூடிய அந்த காசியன் சர்ஃபேஸு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸாக சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த இடத்துல அது என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது? த சார்ஜ்டு பிளேன் ஷீட் பொசஸஸ் எ சிலிண்ட்ரிக்கல் சிமிட்ரி. என்ன சிமிட்ரி? சிலிண்ட்ரிக்கல் சிமிட்ரி. ஏன் சார் சிலிண்ட்ரிக்கல் சிமிட்ரி அப்படின்னா இப்போ நம்ம சூஸ் பண்ண மாதிரியே இப்போ நம்ம சூஸ் பண்ணோமா அதே மாதிரி இந்த சார்ஜுக்கு இந்த சார்ஜு இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சார்ஜையும் நம்ம இதை சூஸ் பண்ணாலும் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் இந்த இடத்துல? இப்போ இந்த பாயிண்ட் இப்போ நம்ம இந்த இடத்துல எடுத்தோமா, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து மேலே ஒரு சார்ஜி கீழே ஒரு சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்தால் இதே மாதிரி தான் வரும். இல்லை சார் இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி வரையும், இங்கேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படி வரையும். ஸோ அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஓகேவா? ஆக மொத்தத்தில் நம்ம இந்த ஷீட்டோட ஓகேவா, ஸோ இந்த ஷீட்டோட ரைட் சைடில் ஆர் டிஸ்டன்ஸில் எந்த பாயிண்டில் மார்க் பண்ணாலும் அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? சேம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா? டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? அதே மாதிரி சேம் டைரெக்ஷன். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டியால் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இது என்ன சிமிட்ரி? சிலிண்ட்ரிக்கல் சிமிட்ரி. ஓகேவா? அப்போ சிலிண்ட்ரிக்கல் சிமிட்ரினா காசியன் சர்ஃபேஸ் எப்படி வரையணும்? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வரையணும். ரைட். இங்கே பாருங்கள், வரைஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இதுதான் அந்த காசியன் சர்ஃபேஸ். என்ன ஷேப்பில் இருக்குது? சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா? இந்த ஷீட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா ஷீட்லேருந்து ரைட் சைடில் ஆர் டிஸ்டன்ஸ்,
லெஃப்ட் சைடில் ஆர் டிஸ்டன்ஸ், அப்போ ஆர் பிளஸ் ஆர் மொத்தமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்க 2r. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னாக்கா இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே பாருங்க, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஓகேவா, இந்த என்டையர் சர்ஃபேஸ், இந்த என்டையர் க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்க்கு என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். we know that phi E equal to closed integral E vector dot dA vector. ஓகேங்களா, E vector dot dA vector என்ன வந்திருக்கு, closed integral, அதாவது என்டையர் சிலிண்டர். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த என்டையர் சிலிண்டரை 3 பார்ட்டாக டிவைட் பண்ண போகிறோம். ஓகே பாருங்க, ஒரு பார்ட் எங்கே இருக்குனாக்கா அட் பி, இங்கே இந்த சர்ஃபேஸ். இன்னொரு பார்ட் எங்கே அப்படின்னாக்கா இந்த சர்ஃபேஸ். ஓகேங்களா, இன்னொரு பார்ட் எங்கே அப்படின்னாக்கா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகேவா, ஸோ இப்போ இந்த சிலிண்டர் என்ன பண்ணிட்டீங்க, 3 பார்ட்டில் டிவைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இந்த இடத்துல வரக்கூடிய ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸு, இங்கே வரக்கூடிய ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸு, இங்கே வரக்கூடிய ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகேங்களா. ஓகே பாருங்க, அப்போ phi E ஈக்குவல் டு, இங்கே என்ன வராது, சர்க்கிள் வராது. ஏன், இங்கே தான் க்ளோஸ்டு இன்டெகிரல் என்டையர் சிலிண்டர். இப்போ என்ன பண்ணிட்டீங்க, சிலிண்டரை 3ஆக பிரிச்சுட்டேன்ல. அப்போ E வெக்டார் டாட் dA வெக்டார் எங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் CS பிளஸ் இங்கே E வெக்டார் டாட் dA வெக்டார், இது அட் பாயிண்ட் P. இங்கே இன்டெகிரல் E வெக்டார் டாட் dA வெக்டார், இது அட் P டேஷ். ஓகேங்களா. ஸோ அடுத்து இது என்ன ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட். ஓகேவா, A வெக்டார் டாட் B வெக்டார் ஈக்குவல் டு AB காஸ் தீட்டா. தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த 2 வெக்டார்ஸ். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்போ என்னென்னு வரும், E dA காஸ் 90. இப்போ இந்த 90 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கர்வ்டு சர்ஃபேஸில் இங்கே கவனிக்கணும். ஸோ இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஏவுக்கும் உள்ள ஆங்கிள், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஏவுக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, இங்கே 90 டிகிரி. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா 90 டிகிரி வந்திருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகுது, ரைட் சைட். ஓகேவா, டிஏ எப்படி ஆக்ட் ஆகுது, அப்வர்ட். ஏன்னா நம்ம அங்கே சூஸ் பண்ண அந்த சின்ன பார்ட் இருக்குது பார்த்தியா, அந்த பார்ட்டு நம்ம நார்மல் வரைஞ்சி அந்த நார்மல் இங்கே எப்படி இருக்கும், அப்வர்டில் இருக்கும். ஓகேவா. அடுத்து ப்ளஸ் இடிஏ காஸ் 0, இங்கே பார்த்தோம்னாக்கா காஸ் 0 எங்கே, அட் பியில். அட் பி பாருங்க, ஸோ அட் பியில் ஈயும் டிஏவும் எப்படி இருக்கு, சேம் டைரக்ஷன். அதாவது நம்ம இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் இங்கே ஒரு நார்மல் வரைஞ்சிருந்தா அது டிஏ இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஈயும் டிஏ எப்படி இருக்கீங்க, சேம் டைரக்ஷன். ஸோ 0 டிகிரி ப்ளஸ் இன்டகரல் இ டிஏ காஸ் 0 அட் பி டேஷ். இங்கே பி டேஷ் கவனிங்க, பி டேஷ்லையும் இயும் டிஏவும் எப்படி இருக்கு, சேம் டைரக்ஷன். ஓகேவா, அதாவது அந்த ஷீட்டோட ரைட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரைட் சைடில் ஆக்ட் ஆகும், ஷீட்டோட லெஃப்ட் சைடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகும், லெஃப்ட் சைடில் ஆக்ட் ஆகும். ஓகேவா, ஓகே, இங்கே டைரக்ஷன் எப்படி இருக்கு, ரைட் சைட், இங்கே டைரக்ஷன் எப்படி இருக்கு, லெஃப்ட் சைட். ஸோ இப்போ இங்கே இயும் டிஏவும் சேம் டைரக்ஷன், 0 டிகிரி. ஓகேவா, காஸ் 90 0, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைம் 0 ஆகிடும். இங்கே காஸ் 0 1ன்னு அப்ளை பண்ணணும், இங்கே காஸ் 0 1ன்னு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணோம்னா phi E ஈக்குவல் டு 0 ப்ளஸ் இன்டகரல் இடிஏ ப்ளஸ் இன்டகரல் இடிஏ. அது இங்கே 0 மீனிங் இல்லைல்ல. ஸோ phi E ஈக்குவல் டு இந்த இ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதனால வெளியே எடுத்துட்டோம். ஓகேவா, ஏன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னாக்கா லிசன் கவனிக்கணும், இந்த ஷீட்டில் இருந்து பாயிண்ட் பி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆர் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஷீட்டில் இருந்து பி டேஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆர் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஷீட்டில் இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நம்ம இப்போ பார்த்தோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், காசியன் சர்ஃபேஸை சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எடுத்தோம். ஓகே, அப்போது இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம், வெளியே எடுத்துட்டோம்னாக்கா இன்டகரல் டிஏ ப்ளஸ் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம், வெளியே எடுத்துட்டோம்னாக்கா இன்டகரல் டிஏ. ஓகேவா, ஸோ டிஏவை நம்ம இன்டகரல் பண்ணால் என்ன வரும், ஏ. இங்கே டிஏ இன்டகரல் பண்ணோம்னா ஏ. அப்போ இஏ ப்ளஸ் இஏ 2EA, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா, phi E ஈக்குவல் டு 2EA, ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃப்ரம் காஸ்லா. காஸ்லாவோட ஈக்குவேஷன் எல்லாருக்குமே தெரியும், phi E ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயும் ஃபைன்னு இருக்குது, இங்கேயும் ஃபைன்னு இருக்குது. ஸோ கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணோம்னா 2EA ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த Qவோட வேல்யூவை கால்குலேட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும்.
சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஸ்டார்டிங்கில் சொன்னேன். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா ஈக்குவல் டு சார்ஜ் பர் ஏரியா. நமக்கு இங்கே சார்ஜ் தான் வேணும். அப்போ இங்கே டிவைடில் இருக்க ஏரியா லெஃப்ட் சைட் போச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். அப்போ Q enclosed is equal to சிக்மா இன்டூ ஏரியா ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த வேல்யூவை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 4 இன் ஈக்குவேஷன் 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2EA ஈக்குவல் டு சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட். லெஃப்ட் சைடில் வர ஏவும் ரைட் சைடில் வர ஏவும் கேன்சல் ஆகிடும். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வேணும். அப்போ இந்த 2 இங்கே வந்து என்ன ஆகிடும், டிவைடில் ஆகிடும். அப்போ 2 கீழே வந்துருமா. அப்போ ஈக்குவேஷன் என்னன்னு மாறும், E ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். ஸோ இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே E எவ்வளோ இருக்கு, E இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட். இதுவே வெக்டார் ஃபார்ம் அப்படின்னாக்கா E வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் n கேப். இங்கே ஆர் கேப் வராது. ஓகேவா. ஏன்னா இங்கே ஆறுன்ற அந்த டேர்மே இல்லை. அப்போ இங்கே என்ன வரணும், n கேப். n கேப்னா ஒன்றும் இல்லை, அந்த ஷீட்டுக்கு நார்மலாக இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா. இங்கே என்ன மீனிங், எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், அந்த ஷீட்டுக்கு நார்மல், அந்த ஷீட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேவா. அதை தான் டினோட் பண்ணுது. அப்போ E வெக்டார் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் n கேப். சப்போஸ் அந்த சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால், இங்கே இந்த ஷீட்டில் இருக்க சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் என்னாகும், இஃப் சார்ஜ் இஸ் பாசிட்டிவ், அப்போ லாம்டா இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேவா. லாம்டாவோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ தானே, அப்போ 0 விட அதிகமாக இருக்கும். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அவுட்வர்ட் பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஓகேவா. அந்த ஷீட்டில் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அந்த ஷீட்டுக்கு பர்பண்டிகுலராக அவுட்வர்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். இஃப் சார்ஜ் இஸ் நெகட்டிவ், லாம்டா இஸ் லெஸ் தென் 0, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வர்ட் பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஓகேங்களா. ஸோ இப்போ டயக்ராம் வாங்க. எஸ், டயக்ராம் வந்தாச்சா. இப்போ இங்கே கவனிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தால், ஓகேவா, இந்த ஷீட்க்கு பர்பண்டிகுலராக எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகும், அவுட்வர்டில் ஆக்ட் ஆகும். சப்போஸ் இந்த சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகும்னா ஷீட்டுக்கு பர்பண்டிகுலராக இன்வர்டில் ஆக்ட் ஆகும். சரியா. ஸோ சார்ஜ் பாசிட்டிவ்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக அவுட்வர்ட், சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால், ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், பர்பண்டிகுலர்லி இன்வர்ட். ஓகேம்மா. ஸோ இனி கிளாஸில் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.